கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருங்கள் என்று சொல்லி. நீதிமொழியிலே வாசிக்கும் பொழுது பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே நம்மை விட்டு பொறாமையை அகற்ற வேண்டும். பொறாமை குணம் அது நம்மை அழிக்கக்கூடிய குணமாக இருக்கிறது. பொறாமை என்ற குணம் வேதத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது. எனவே வேதத்தில் சொன்னது போல ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க நாம் முயற்சி செய்வோமாக. ஒரு முறை ஒரு பெரிய விளையாட்டு வீரன் சிறப்பாக விளையாடினான் என்று சொல்லி அவனுக்காக அவனுடைய குழுவில் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பெரிய சிலையை வடிவமைத்தார்கள். அதை பார்த்த எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. ஆனால் அதை பார்த்த எதிரணி வீரன் ஒருவனுக்கு அதை பார்க்க அவனுக்கு மிகவும் பொறாமை அதிகரித்தது. நான் இவ்வளவு சிறப்பாய் விளையாடுகிறேன், ஆனால் எனக்கு ஒரு நாளும் ஒருவரும் பாராட்டினதில்லை. ஆனால் இந்த விளையாட்டு வீரனுக்கு சிலை வைத்து விட்டார்களே என்று சொல்லி அந்த பொறாமை குணம் தாங்க முடியாமல் எப்படியாகிலும் இந்த சிலையை நான் உடைத்து விடுவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். அதே போல ஒவ்வொரு நாளும் இரவு யாருக்கும் தெரியாமல் அந்த சிலை அருகில் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக இரவு நேரத்திலே ஒரு சிறிய சுத்திலை வைத்து அந்த சிலையை சேதப்படுத்த தொடங்கினார். இதை சேதப்படுத்த ஒருவருக்கும் வெளியே பார்க்க தெரியவில்லை. ஆனால் அடியிலே அதனுடைய அடிப்பகுதியிலே கொஞ்சமாய் சேதம் உண்டாகி கொண்டே வந்தது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அவன் நினைத்தான், இன்றைக்கோட நான் அடிக்க போகிற கடைசி அடியிலே சிலை விழுந்து விட போகிறது என்று சொல்லி மிகவும் சந்தோஷத்தோடு அதே நேரத்தில் மிகுந்த அந்த பொறாமை எண்ணத்தோடு அந்த சிலையுடைய அடிப்பகுதியை சேதப்படுத்தி கொண்டே இருக்கும்போது அந்த சிலை விழுந்தது. எங்கே விழுந்தது என்று தெரியுமா? அந்த சிலை அவன் எந்த விளையாட்டு வீரன் அந்த சிலையை சேதப்படுத்தினானோ அதே மனிதன் மீது அந்த சிலை விழுந்ததினால் அந்த மனிதன் அங்கே மாண்டு போனான் என்று செய்தி வந்தது. இந்த காலை நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் பொறாமைப்படுவோம் என்று சொன்னால் பிற மனிதர்கள் மீது, குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மீது, நம்மோடு வேலை பார்க்கிற நபர்கள் மீது, நம்மோடு கூட படிக்கிற நபர்கள் மீது, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று சொல்லி எல்லாரும் யார் மீதுதான் நம்ம பொறாமைப்படுகிறோமோ அந்த பொறாமை அவர்களுக்கு பாதிப்பு அல்ல, நமக்கே பாதிப்பு. எனவே பொறாமை குணத்தை விடுவோம் என்று சொன்னால் நாம் நீண்ட நாட்கள் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் வாழ முடியும். வேதத்திலே வாசிக்கும் போது என்னாகமம் 12வது அதிகாரத்திலே மோசே என்ற தேவனுடைய மனிதனை பார்க்கிறோம். அங்கே அவனுக்கு விரோதமாக அவனுடைய குடும்பத்தாரே எதிர்த்து நிற்கிறார்கள். குறிப்பாக அவருடைய மோசையுடைய சகோதரி மிரியாமே எதிர்த்து நின்று அந்த மோசை மீது பொறாமை கொண்டு, கர்த்தர் உன்னோடு மாத்திரம்தான் பேசுவாரா, ஏன் எங்களோடு பேச மாட்டாரா என்று சொல்லி பொறாமையினால் அநேக வார்த்தைகளை கொட்டினாள். ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினாள், மோசேக்கு விரோதமாய் பேசினாள். ஆனால் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், மோசே என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி அவனோடு எப்படிதான் நான் பேசுவேன் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே பொறாமையோடு பேசின செயல்பட்ட அந்த மிரியாமுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கிறது. என்ன தண்டனை என்று சொன்னால், அவள் உறைந்த மலையை போன்ற வெண்மையான ஒரு குஷ்டரோகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். சாபம் நிறைந்த வியாதியை அவள் பெற்றுக்கொண்டாள். காரணம் அவளுக்குள்ள காணப்பட்ட பொறாமை குணம். எனவே பொறாமை குணம் நமக்கு நன்மையை அல்ல தீமையை கொண்டு வரும் என்பதை உணர வேண்டும். பொறாமையோடு இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு அநேக வியாதிகளை கொண்டு வரும், அநேக வேதனைகளை கொண்டு வரும். தேவனோடு இருக்கிற உறவை அதை பிரித்து விடும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ளே அந்த பொறாமை குணம் இருக்கும் என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக சமாதானமாய் எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக, யார் மீதும் கசப்பு வைக்காமல் எல்லாரிடத்திலும் முழு மனதோடு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த பெருக செய்ய, யார் நம்மை அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக நம்மை உயர்ந்த இடத்திலே வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பொறாமை குணத்தை அகற்றி விடும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு சாந்த குணத்தை கொடுங்க, எனக்குள்ள ஒரு பொறுமையை கொடுங்க,
எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தை கேட்போம். எல்லோரையும் நேசிப்போம். கசப்பையும் பகையையும் பொறாமையும் நம்ம விட்டு அகற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்க உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். God bless you.